30 வயதை கடந்த பெண்களுக்கு பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கேற்ற தீர்வுகளை பற்றி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 30 வயசுக்கு பிறகு பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில மாற்றங்களும் புதிய பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு. அது எல்லாம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். 1. உடல் எடை அதிகரிக்கும். 30 வயதுக்கு மேலே உடம்போட மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கும். முன்னாடி சாப்பிட்ட அதே அளவு சாப்பிட்டாலும் ஈஸியாக எடை கூடும், தொப்பை போடும். தினமும் குறைந்தது 30 நிமிஷம் வேகமாக நடக்கிறது இல்லைன்னா உடற்பயிற்சி செய்கிறது கட்டாயம். எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதிக இனிப்பு இருக்கக்கூடிய உணவுகள், மைதா சேர்த்த உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையும் குறைவான அளவில் சாப்பிடணும் இல்லைன்னா தவிர்க்கணும். புரோட்டீன், அதாவது பருப்பு, முட்டை, பயிறு மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 2. ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகள். ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுனால மாதவிடாய் தள்ளி போகிறது, முகத்தில் முடி வளர்றது, உடல் எடை அதிகமாகிறது இதெல்லாம் நடக்கும். கர்ப்பப்பையில் சின்ன சின்ன கட்டிகள் உருவாகிற வாய்ப்புகளும் உருவாகும். அதிக இரத்தப்போக்கு இல்லைன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகளும் வரும். இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே ஒரு மகப்பேறு மருத்துவரை பாருங்க. அவங்க தான் ஹார்மோன் சமநிலைக்கு ஏற்ற மாதிரியான தீர்வுகள் சொல்ல முடியும். பிசிஓடி பிரச்சனைகளுக்கு எடை குறைப்பு ரொம்பவே முக்கியம். 3. எலும்பு பலவீனம். எலும்புகள் லேசா பலவீனம் அடைய ஆரம்பிக்கலாம். எதிர்காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்க இப்போதே கவனமாக இருக்கணும். பால், தயிர், கீரை மாதிரி கால்சியம் சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. தினமும் காலையில் 15 நிமிஷம் வெயிலில் நிற்கிறது நல்லது. இல்லைன்னா டாக்டர் ஆலோசனைப்படி வைட்டமின் டி மாத்திரைகள் எடுத்துக்கிறதும் நல்லது. 4. மன அழுத்தம் மற்றும் சோர்வு. வேலை, குடும்பம், குழந்தைன்னு பொறுப்புகள் அதிகமாகும் போது மன அழுத்தம் அதிகமாகி எந்நேரமும் சோர்வாகவே ஃபீல் பண்ணலாம். தினமும் 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். தினமும் கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஒதுக்கி பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. புத்தகம் படிக்கிறது, பாட்டு கேட்கறது, கிராஃப்ட்டுகள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை செய்கிறது, இந்த மாதிரி எதெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயங்களெல்லாம் கவனங்களை மாற்றிக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்க யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது ரொம்பவே நல்லது. 5. கர்ப்பம் தரிக்கிறதுல சிக்கல். 30 வயசுக்கு அப்புறம் கருத்தரிக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு வருஷத்துக்கு மேலே முயற்சி செஞ்சும் கர்ப்பம் தரிக்கலைன்னா உடனே சிறப்பு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுறது நல்லது. மது, சிகரெட் பழக்கத்தை விட்டு நல்ல ஆரோக்கியமாக எடையை பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம். சுருக்கமாக சொல்லணும்னா 30 வயசுக்கு பிறகு பெண்களுக்கு தேவையான முக்கியமான வழின்னு பார்த்தா வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்யணும், சரியான உணவு, தினமும் உடற்பயிற்சி, போதுமான அளவு ஓய்வு இதெல்லாம் செய்யும் போது நம்ம பாதுகாக்க முடியும்.